வணக்கம், நான் உங்களுடைய செல்வம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரியர்களின் அழிவும் அரசியல் சட்டத்தின் அழிப்பும் அப்படிங்கிற தலைப்பில் இதற்குரிய விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். எந்த நாட்டிலும் எந்த ராஜா போர் புரிந்து ஜெயித்தாலும் அவர்களுக்கு ஆசான குருவாக இருந்து அரண்மனையிலும் சொகுசாக வாழ்வது, நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கோயில்களை வைத்து அங்கு பூஜை வழிபாடு செய்து அங்குள்ள மக்களின் அதிகப்படியான எண்ணிக்கையில் காணிக்கை பெற்று வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வது, இதுதான் ஆரியர்களின் ஆதி முதல் அந்தம். அவர்களுடைய வரலாறு இதுதான். தி கிரேட் அசோகா அப்படின்னு வரலாற்றில் மிக சிறப்பாக வரலாற்று ஆசிரியர்களால் புகழப்படும் அசோகர் இந்தியாவை அமைதியாக வைத்திருந்தார். அவர் கலிங்கத்து போருக்கு அப்புறம் நான் இனிமேல் போரே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, அது ஒரு மிகப்பெரிய போர். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணிங்கிற நூலில் அழகாக எழுதியிருப்பார். அதாவது அந்த போரில் ரத்தம் சிந்தினவங்களுடைய ரத்தம் பட்டு கார்மேகம் செம்மேகமாக மாறிச்சான். கருங்கொண்டல் செங்கொண்டல் ஆனது எப்படி அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போம்னா அது எவ்வளோ பெரிய போர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த போருக்கு அப்புறம் அவர் எந்த ஒரு போரும் செய்யவில்லை. மாறாக மக்களுக்காக உதவி செய்வதற்காக கிளம்பி விட்டார். அதாவது இந்தியாவோட காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லா ஸ்டேட்டுக்குமே பொதுமக்களுக்காக ரோடு போட்டு ரோட்டோடைய இரு பக்கங்களிலும் மரங்கள் நட்டு, அதாவது அப்போ மாட்டு வண்டியில் தான் போவாங்க, நடந்து போவாங்க. இவங்கெல்லாம் இளைப்பாறுவதற்காக சத்திரம் வேற நிழல்லே நடப்பதற்காக மரங்கள் ரோட்டின் சாலையின் இருபுறமும் மரத்தினை வைத்து கொடுத்தார். இப்படி வைத்து கொடுத்த அசோகர் பின்பற்றின மதம் தான் புத்த மதம். அதை இந்தியா முழுவதும் நிறுவினார். அது போக சைனா, மிகப்பெரிய நாடு சைனாவிலையும் புத்த மதத்தை நிறுவினார். ஸ்ரீலங்கா, பூடான், நேபாள், இப்படி நம்மளுடைய நியர்பை கண்ட்ரிஸ் பக்கத்து நாடுகள்லேயும் புத்த மதத்தை பரப்பினார். இந்தியா அமைதி பூங்காவாக அழகாக இருந்து கொண்டிருந்தது. இந்த டைமில் தான் சனியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுடைய பூர்வீகம் ஆசியா மைனர். அங்கேருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக எங்கே வராங்க அப்படின்னா, இந்த கைபர் போலன் கணவாய் இவங்களுடைய நேட்டிவ் இந்துகுஸ் மலை, இந்து பள்ளத்தாக்கு, இந்த ஏரியாவிலேருந்து இவங்க வந்தாங்க. அதனால தான் இந்து அப்படிங்கிற வேர்டை இவங்க இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது 2 பிரிவாக இருந்துச்சு. அசோகர் காலத்துக்கு அப்புறம் மகாயானம், ஹீனயானம் சொல்லிட்டு, மகாயானம் புத்தரை ஃபாலோ பண்ணாங்க, ஹீனயானம் மகாவீரரை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் சவுத்தில் பார்த்தாச்சுனாக்கி சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் எந்த இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இந்து அப்படிங்கிற வேர்டு இருக்கவே செய்யாது. சைவம் வைணவம் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆரியர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே வார்த்தை கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பூர்வீகம் அந்த இந்து அப்படிங்கிற வேர்டை கொண்டு வராங்க. இப்படி கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி இருக்கிற இந்த மதத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, முருகர் கடவுளுக்கு அண்ணன், தம்பி, சித்தப்பா, மைனி, மாமன், ஒன்று விட்ட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடவுள்களை உருவாக்கி, ஒரு குழப்பத்தை உருவாக்கி, 6 கடவுள் இருந்த இடத்துல 6000 கடவுளாக உருவாக்கி, ஏன் அப்படின்னா இவங்களுக்கு எல்லா ஏரியாவிலையும் கோயில்களை உருவாக்கணும். அங்கே வழிபாடு தலங்களில் வழிபடுவதற்கு இவங்களுடைய ஆரியர்கள் யாராவது ஒரு ஆளை நியமித்து காணிக்கைங்கிற பேரில் வருமானம் அவங்க சகலவித வசதிகளுடன் வாழ வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளும் கட்ட அமைப்புகளும், அதாவது இந்த கட்டமைப்பு, இந்த சமுதாயத்தை இப்படி கட்டமைச்சு வச்சுருக்காங்க. பல 1000 வருஷமாட்டு, இதை பல 100 வருஷங்களாட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள், அதாவது இவங்களுடைய ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், இந்த நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேத புத்தகங்களில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் 3% உள்ளவங்க தான் இந்தியாவில் 3% குறைந்த மக்கள் தொகை கொண்ட இந்த நாய்கள் தான் எழுதி வச்சுருக்கு. ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் எழுதி மக்களை சத்திரியன், சூத்திரன், வைஷ்ணவன், பிராமின் சொல்லிட்டு பிரித்து வச்சு, இப்படி இவங்கெல்லாம் கீழ் ஜாதி, இவங்களுக்கெல்லாம் பணம் சேர்ந்துடக்கூடாது, இவங்க சாப்பிட்டு உயிரோடு இருக்கணும், மேல் சட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்கள் பெண்களும் மேல் சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சவுத் இந்தியாவில் கேரளாலாம் இருந்துச்சு. அங்கே முளைவரி வரை கட்ட வேண்டி இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொடூரமான சட்டங்களை உருவாக்கினார்கள் இந்த நாய்கள்.
இந்த கொடூர சட்டங்களால் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் படிப்பறிவு அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களாம் படித்தாச்சுன்னா ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றணுமோ அப்படின்னு ரிக்கெஜூர் சாமாதர்வனம் வேதத்தில் எழுதியிருக்காங்க. அவ்வளோ கொடூரமான மக்கள். இப்படி படிப்பறிவில் அவங்கள பின்தங்க வச்சு குறைந்த வருமானமே அவங்களுக்கு வருவது மாதிரி செய்து வைத்து இந்த சமுதாயத்தை பல 100 வருடங்களாக கட்டமைத்து வைத்திருந்தார்கள். இந்த பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டு வர்றதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசு நிதி உதவிங்கிற ஸ்காலர்ஷிப்பும் அரசு இடஒதுக்கீடுங்கிற அந்த ரிசர்வேஷன் கோட்டா இதையும் அரசியலமைப்பு சட்டப்படி அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைய பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் தார்மீக மந்திரமே வாட் இஸ் தட்? அந்த சனாதனம் அப்படிங்கிற வர்ணாசிரமம். இந்த சனாதனம், வர்ணாசிரமம், ஆர்எஸ்எஸ், ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த சமுதாயத்தை உருவாக்குறது, இது எல்லாமே ஒரே வார்த்தை தான் பிஜேபி. இவங்க வைக்கிறது தான் சட்டம். எக்ஸாம்பிள் சொன்னால் FIFA ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவில் இருந்துட்டு ஒரு உலகக்கோப்பைக்கு வந்து இந்த கால்பந்து உலகக்கோப்பைக்கு இந்தியா டீம் ரெடி பண்ணணும், நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் பிளேயர்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் அமித்ஷாவோட பையன் வந்து அவர் தான் இந்தியாவுடைய விளையாட்டுத்துறைக்கு தலைவர். அவர் சொன்னார், நாங்கள் பணம் கொடுத்துட்டு லஞ்சம்லாம் வாங்கி எடுத்து நாங்கள் சொல்கிற பிளேயர்ஸ் தான் நீங்கள் வந்து இந்தியா டீம்னு செலக்ட் பண்ணி கொண்டு போகணும், இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு இந்தியாவில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த FIFA ஆர்கனைசேஷனே இந்தியாவில் இல்லாமல் அனுப்பி விட்டாப்புல. நம்பர் 1. நம்பர் 2, கொரோனா டைமில் இங்கிலாந்து வந்து 8000 கோடி இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாங்க மக்களுக்காக. ஆனால் அந்த 8000 கோடி இவங்க வந்து வல்லபாய் பட்டேலுடைய சிலைக்கு செலவு பண்ணிட்டாங்க. யார் இந்த வல்லபாய் பட்டேல்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இந்தியா சார்பாக சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் சொன்னாப்புல, நீங்கள் இந்தியா கூட சேரணும், இல்லைனா இந்தியா ஆர்மி உங்களுக்கு மேலே போர் தொடுக்கும் அப்படின்னு சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அங்கங்கே இருந்த சிற்றரசர்கள்கிட்ட போய் பேசினார். தட்ஸ் ஆல். ஆனால் இது சுதந்திரம் கிடைச்ச பிறகு. ஆனால் யோசித்து பாருங்கள், வெள்ளைக்காரங்கிட்ட சுதந்திரம் வாங்கிறதுக்கு காந்தியடிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவருடைய சிலைகள் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அங்கங்கே நிறைய நாடுகளில் வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய சிலையை கட்டாமல் குஜராத்திங்கிற ஒரே பேருக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குஜராத்தில் உள்ள ஆள் அப்படிங்கிறதுக்காக குஜராத்திகள் ஆகிய இந்த பிஜேபி மேக்சிமம் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வல்லபாய் பட்டேலுங்கிற சிலையை உலகத்தில் மிகப்பெரிய சிலையாட்டி 8000 கோடி செலவு பண்ணி கட்டுறாங்க. மணிப்பூரில் 2 இளம் பெண்களை 2 கிலோமீட்டர் ட்ரெஸ் இல்லாமல் நடக்க வச்சாங்க. அப்படி மிகப்பெரிய கொடூரம். ஏன்னா இவங்களை வந்து இந்தியாவில் போர் தொடுத்து இவங்க வரும்போது இவங்க ஜஸ்ட் வந்தேரிகள், இந்தியாவுடைய ஆதிவாசிகள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்தேரிகள். இந்தியாவுக்குள்ளே போர் தொடுத்து வரும்போது இவங்க பெண்கள் வரலை, ஆண்கள் மட்டும்தான் வந்தாங்க. இந்தியாவை ஜெயிக்கிறாங்க, இந்தியாவில் உள்ள பெண்களை திருமணம் பண்ணுறாங்க. தன்னை கொன்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, புருஷன் செத்தாச்சுன்னா மனைவியை அதில் வச்சே எரிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தன்னை சாவிடாமல் பார்த்துக்கிடுவா அப்படிங்கிறதுக்காக சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற வந்து ஒரு பழக்கத்தை சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நல தமயந்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இலக்கியங்கள் மகாபாரதம்லாம் எழுதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து சீரழிக்கப்படுறாங்க. ஒரு பெண்ணுக்கு 5 புருஷன் மகாபாரதத்தில். நல தமயந்திங்கிற கதைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த ஹீரோவை வந்து கூடையில் வச்சு கொண்டு போகணும். 70 வயசுக்கு நிறைஞ்ச கிழவனை கொண்டு போய் அவன் வந்து நினச்ச பெண்ணிட்ட வந்து உடலுறவு முடித்த பிறகு அதே கூடையில் வச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும். இப்படி வந்து பெண்களை வந்து ரொம்ப அருவருப்பாக சித்தரித்து வச்சுருந்தவன் தான் இந்த ஆரியர்கள். ஆனால் நம்ம சவுத் சைடு எப்படி, தென்னிந்தியாவில் எப்படி இருக்கும் பாருங்கள். கண்ணகி வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை கொண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மதுரையை எரிக்கிறாங்க. ஔவையார் அப்படிங்கிறது ஒரு கிளவி கிடையாது, அது ஒரு போஸ்டிங். நிறைய ஔவையார்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சங்க காலத்துக்கு வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும், அது ஒரு போஸ்டிங், அது ஒரு பதவி. அப்படின்னா என்ன சொல்ல வரணும், பெண்கள் வந்து படித்த பெண்களுக்கு அரண்மனையிலே அரசருக்கு அறிவுரை சொல்வதற்குள்ள ஒரு பதவி கொடுத்துருக்கிறார்கள் தென்னிந்தியாவில். நான் வட இந்தியாவில் அப்படிலாம் இல்லை. அப்போ அதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் என்ன சைவம் வைணவம் தான் இருந்துச்சு, இந்து அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. இவங்க தான் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நாட்டையே துண்டாட நினைக்கிறாங்க. பிரிவினை, அதாவது ஏற்றத்தாழ்வுகளை உள்ளே கொண்டு வந்து பழைய கற்கால இந்தியாவை மாற்றி பழையபடி இவங்க வந்து வசதி, அந்த 3% மக்கள் வசதியாக வாழ்கிறதுக்கு எல்லா வித வழிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதில் ஒன் மோர் பாயிண்ட் இருக்குது, குலக்கல்வி. அதாவது அந்தந்த ஜாதிக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகள் இதான் வந்து விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் சென்ட்ரல் அந்த பிஜேபி அரசு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ முடிவெட்டுறவங்க வந்து அவங்க குழந்தைங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இல்லை டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணால் கிடைக்காது. ஆனால் இவங்க டாக்டருக்கு படிச்சுட்டு முடி வெட்டுறதுக்கு பிஸ்னஸ்க்காக முடி வெட்டுற கடை வைக்கிறதுக்காக ஒரு தொழில் தொடங்கினா 10 லட்சம் வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக உடனே லோன் கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த ஜாதி வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறத அந்த பழைய பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து கற்கால இந்தியாவுக்கு மக்களை கொண்டு செல்ல நினைக்கிறார்கள். இது உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். தேங்க்யூ. ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, அரசியல் சட்டம் எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லி கொண்டு வந்ததுனால எல்லாருமே படிக்கிறாங்க, அவங்கவுங்க பரீட்சை எழுதுகிறாங்க, அவங்கவுங்க கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறாங்க, எல்லாத்தையும் காசு வருது, எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாத்தையுமே காசு இருக்குது. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க, கேஸ்ட் பேரை சொல்லி மட்டும், அதாவது நொண்டி ஒரு ஆள் ஹேண்டிகேப்னா சண்டையில் நொண்டின்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வரும்ல, அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாதி பேரை சொல்லி அவங்கள கோவப்படுத்துகிறாங்க. இதுதான் இப்போ நடக்குது. பட் எல்லாத்தையும் என்ன இருக்குது, காசு இருக்குது, எல்லா காஸ்ட்லேயுமே லக்ஸூரியஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த சனாதனம் அப்படிங்கிற கொள்கையை வச்சுருக்கிற சனாதனம் அப்படிங்கிற வர்ணாசிரமம் வேறுபாடுகள், உயர்வு தாழ்வு, ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிற அதை தான் முழு மூச்சாக வச்சுருக்கிற பிஜேபி அரசு என்ன பண்ணுறாங்க, இதை திரும்பியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6000 ஜாதி இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஜாதி இன்னொரு ஸ்டேட்டில் கிடையாது. ஜாதியை எவன் வந்து ருசித்து ஃபாலோ பண்ணுறானோ அவன் வந்து அட்லீஸ்ட் 2வது ஜாதி, 6000 ஜாதியில் ஜஸ்ட்டு பிராமினுக்கு அப்புறம் அடுத்த காஸ்ட்டில் 2வது இடத்துல இருந்தால் கூட அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவனுடைய அப்பா அம்மா வந்து அந்த பிராமின் ஜாதியை விட தரம் குறைந்தவர்கள். அவனுக்கு பிறந்த குழந்தையும் தரம் குறைந்தது தான், அவனுக்கு பிறக்கப்போகக்கூடிய குழந்தையும் தரம் குறைந்தவர்கள் அப்படின்னு அவன் மனசளவில் அவனே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனநோயாளி தான் ஜாதியை ருசித்து ஃபாலோ பண்ணக்கூடிய நாய்கள். ஜாதி என்பது தான் அணியும் ஆடை போன்றது தான், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த ஜாதியை நாம் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய சொந்தக்காரங்கள் தான் அந்த ஜாதியில் இருப்பாங்க, அதை வந்து என்ன பண்ணணும், தன்னுடைய ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்ததுக்காக நாம் வந்து அந்த பெயரை வேணும் பயன்படுத்திக்கலாம். எப்படி அப்படின்னா, ஜாதிங்கிறது நீ உயர்ந்த ஜாதியில் உன்னோட பேர் வருது அப்படின்னா, நீ வந்து பழைய காரு ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட உலகின் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட கார்னு நினச்சிக்கலாம். அதை நினச்சிவாங்க வீட்டுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஒரு கௌரவத்துக்காக. அதே மாதிரி உன்னோட ஜாதி உயர்ந்த ஜாதினா நீ என்ன பண்ணணும், அதை வந்து கௌரவத்துக்காக வச்சுக்கிட வேண்டியதான். மற்றபடி அந்த ஜாதி பேரை வச்சு நீ அடுத்த ஜாதிக்காரங்களை கொடுமைப்படுத்துறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து கோட்டி நாய்க்கு சமம். எல்லா ஸ்டேட்லேயுமே சில ஜாதிகள் என்ன செய்கிறாங்க, தலை தூக்குகிறார்கள். அதாவது இந்த வயலன்ஸ், தீவிரவாதம், வன்முறையை வந்து அடுத்த ஜாதிக்கு எதிராக சில ஜாதிகள் எல்லா ஸ்டேட்லேயுமே செய்கிறாங்க. அந்த வன்முறை செயல்களை செய்கிறார்கள். இந்த வன்முறையை எல்லா ஜாதிகளும் செய்ய முடியும். ஏன்னா யார் சுட்டாலும் துப்பாக்கி சுடும், யார் வெட்டினாலும் அருவா வெட்டும். ஆனால் ஏன் பர்டிகுலர் ஜாதி மட்டும் டாமினேட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அரசியல் அதிகாரம், அவங்களுக்கு பின்னாடி அரசியல் அதிகாரம் இருக்கிறது, அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், எல்லாம் பணத்தினால் வாங்கப்படுகிறார்கள். இது மற்ற ஜாதிகளில் இல்லை. இந்த மற்ற ஜாதிகள் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸும் உயரணும்னு என்ன செய்யணும், மற்ற ஜாதிகள் எப்படி வந்து தீவிரவாத ஜாதிகள் அந்த பர்டிகுலர் உங்களுக்கு பக்கத்தில் அடிக்கடி தொந்தரவு கொடுக்குற ஜாதிக்காரர்கள் எப்படி அவங்களுடைய ஜாதிக்கே எலெக்ஷன் டைமில் ஓட்டு போடுறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஜாதிக்கு ஓட்டு போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்த தலைவர்களை நீங்கள் அரசியல் தலைவர்களாக உருவாக்கி கொண்டு வந்தால், இல்லை பொது மனசு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஜாதியாவது அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாக்கி நீங்கள் நினைக்கிற மாற்றம் இந்த இந்தியாவில் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. அதுக்காக 5 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய எலெக்ஷனை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. நீங்கள் நினைக்கிற மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.